சாதனை செம்மல் ஆசிரியர் இதோ ஒருங்கி வந்து கொண்டிருக்கிறார். வாய்ந்த மாண்புமிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் எல்லா அப்படி போட்டு நம்முடைய வெற்றி கூட்டணி சார்பாக இங்கே போட்டியிடக்கூடிய எனக்கு நம்முடைய கழகம் பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகளின் கூட்டணியின் சார்பாக போட்டியிடக்கூடிய எனக்கு நீங்கள் எல்லாம் இரட்டை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டுமா அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். இந்த பகுதியிலே சிறப்பான முறையிலே எனக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்து அத்தனை தாய்மார்களுக்கும் சகோதரிகளுக்கும் வரவேற்பு கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த மனமார்ந்த நன்றியை கூறி, என்றைக்கும் நான் உங்களில் ஒருவன். இந்த தொகுதியிலே நான் வேட்பாளர் அல்ல, இங்க இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வேட்பாளர். நீங்க தான் வேட்பாளர். ஏன்னா நான் உங்களில் ஒருவன். எப்பவுமே நீ கூப்பிட்ட போது தேர்தல் நேரத்தில் மட்டும் நான் வருவது கிடையாது. இது நம்முடைய ஊர். உங்களுடைய சிறிய வயதிலிருந்து உங்களுடைய வளர்ந்தவன். அம்மா அவர்கள் இவ்வளவு பெரிய வாய்ப்பை எனக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதை பயன்படுத்தி இன்றைக்கு நம்முடைய தொகுதியிலே, தமிழகத்திலே யாரும் செய்யாத அளவுக்கு மிகப்பெரிய வளர்ச்சியை நம்ம தொண்டாம் தொகுதியிலே கொடுத்திருக்கிறோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம். நம்ம தொகுதி மட்டுமல்ல, நம்முடைய மாவட்டத்திலே, கோவை மாவட்டத்திலே நான் அமைச்சராக வந்த பின்னால் 50 ஆண்டு காலத்தில் வளர்ச்சியை இந்த 5-6 ஆண்டுல கொடுத்திருக்கிறோம். கோயம்புத்தூர்ல பார்த்தீங்கன்னா எல்லா பக்கம் எல்லா சிக்னலும் நிற்காம பாலத்தில் போகிற மாதிரி பெரிய பாலம் தமிழகத்தில் நம்முடைய கோயம்புத்தூர்ல கட்டப்பட்டிருக்கு. சாலை எடுத்து எல்லா சாலைகளும் நலப்படுத்தப்பட்டிருக்கு. அதே போல ஏர்போர்ட் விரிவாக்கம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு, அத்திருவன திட்டம், ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம் என்று தீர்க்க முடியாத நீண்ட கால பிரச்சனைகள்லாம் நாம் தீர்த்திருக்கிறோம். ஆகவே இன்றைக்கு உள்ளாட்சித்துறை அமைச்சராக இருந்து சிறப்பான முறையிலே பல்வேறு திட்டங்கள் கொண்டு சேர்த்தனால் 143 விருதுகளுக்கு மேல் மத்திய அரசு எனக்கு கொடுத்திருக்கிறது. மத்தியிலும் முதலமைச்சர் அவர்கள் பாரத பிரதமர் கேட்டு 11 மருத்துவக் கல்லூரியை நாம் பெற்றிருக்கிறோம். பாரத பிரதமர் ஒதுக்கி கொடுத்திருக்கிறோம். இப்படி பல்வேறு திட்டங்கள். அதே போல காவேரி கோதாவரி இணைப்பு நம்முடைய முதலமைச்சர் பாரத பிரதமர் பேசியிருக்கார். அந்த திட்டமும் வரும். அதே போல கோயம்புத்தூர்ல நொய்யல் சீரமைப்பு, அனைவருக்கும் வீடு இடத்திலே கோயம் மாவட்டத்தில் அதிகமான வீடுகள் கட்டி கொடுத்திருக்கிறோம். ஸ்மார்ட் சிட்டி திட்டம் இன்னைக்கு எல்லா குளங்களும் மேம்படுத்திக்கிறோம். கடைசியாக நான் நம்ம குறிச்சி குளம் சேர்த்திருக்கிறேன். வேலை முடிஞ்சதுன்னா நீங்கள் எல்லாமே காலையில் வாக்கிங் எல்லாம் குழந்தையோட போகலாம், ஞாயிற்றுக்கிழமை போகலாம். குறிச்சி குளம் சுற்றியும் எல்லாம் மேம்படுத்திருக்கோம். அது என்னென்ன திட்டங்கள் தேவையோ அதை செஞ்சுருக்கிறோம். இவ்வளோ சிறப்பாக பணியாற்றிய காரணத்தினால் உள்ளாட்சித்துறையிலே மு.க. ஸ்டாலின் அவர்கள் அவர் சரியா பண்ணல. சாதாரண உங்களோடு இருந்து எனக்கு வாய்ப்பு எடுத்தீர்கள், சிறப்பாக பணியாற்றினால் பல்வேறு விருதுகள் வாங்கிக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த அரசை அம்மா அவர்கள் உயிரை கொடுத்து உருவாக்கிய அரசை கலைப்பதற்காக அவர் பல்வேறு முயற்சிகள் எடுத்தார். அதை நானும் மின்சாரத்துறை அமைச்சர் தங்கமணி போன்றோம் தடுத்து நிறுத்தினோம். அதனால என் மேலே அதிகமாக கோபப்பட்டு அதிகமாக எனக்கு விமர்சனம் செய்வார், ஆதாரமான குற்றச்சாட்டு சொல்லுவார். அது பிரச்சனை. நம்ம கட்சிக்கு அம்மா உருவாக்குற ஆட்சிக்கு விசுவாசமாக இருக்கும். ஆனால் அது மட்டுமல்ல, இங்கே வெற்றி பெற்று சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர்
2019 வெற்றி பெற்று சென்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆளே காணோம். ஆனால் இங்கே ரோடு போடுறதுக்கோ ட்ரைனேஜ் கட்டுவதற்கோ டேங்க் கட்டுவதற்கோ எல்லாம் கட்டிக்கலாம். அவர் தான் பண்ணணும், அவர் பண்ணல. பரவாயில்ல, நம்ம இருக்கிற பார்த்துக்கிறோம். ஆனால் கொரோனா வந்த நேரத்தில் மக்களை சந்தித்து ஆறுதல் சொல்ல கூட இந்த நாடாளுமன்ற உறுப்பினர் வரல, உங்களுக்கு தெரியும். ஆனால் கொரோனா வந்த போது நம்ம தான் நம்முடைய ஒவ்வொரு குடும்பம் நம்முடைய குடும்பம் என்று மக்களை பாதுகாத்தோம். பல்வேறு பொருட்கள் 23 பொருட்கள் நானே இருந்து பேக் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கு ஒரு பாக்ஸ் கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம், முட்டை கொடுத்தோம், சத்து மாத்திரை கொடுத்தோம். நோய் எதிர்ப்பு கொரோனா தொற்று நம்ம மக்களுக்கு வரக்கூடாது என்பதற்காக. அதில் ஜாதி வேறுபாடு பார்க்கல, கட்சி வேறுபாடு பார்க்கல, எல்லாத்துக்கும் நம்ம உதவி பண்ணியிருக்கோம். நம்ம தொகுதியிலும் கூட இன்றைக்கு நிறைய திமுக காரருக்கு நம்ம காலேஜ் அட்மிஷன் வாங்கி கொடுத்துருக்கோம். யாரும் நம்ம வேறுபாடு எல்லாம் பார்க்கறது இல்லை, எல்லாரும் நம்முடைய மக்கள். இந்த தொகுதியிலும் கூட மு.க. ஸ்டாலின் அவர்கள் இங்க இருக்கிற திமுக காரருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். இப்போ மக்கள் முடிவு பண்ணிக்குவாங்க யாரு நல்லது எதுக்கு ஓட்டு போடலான்னு. ஆனால் இங்க இருக்கிறவங்களுக்கு கொடுக்க இங்க யாரும் நிக்கல. கோவை மாவட்டத்தில் எத்தனையோ பேர் திமுக கொண்டு இருக்காங்க, அவனுக்கு வாய்ப்பு கொடுக்கல. காங்கேயத்திலிருந்து ஒருத்தர் கொண்டு வச்சிருக்காரு இன்னைக்கு திமுக நமக்கு எதிர்ப்பா. அவரு பாத்தீங்கன்னா எப்பேற்பட்டாலும்னா உங்களுக்கு மனைவியை தாய் குலத்தை துன்புறுத்தி கொடுமைப்படுத்தி சிறையில் இருந்த ஒருவர், அதே போல குழந்தைகளை துப்பாக்கி வைத்து கடத்திய ஒருவருக்கு ஒரு மோசமான ஒரு ரவுடி அவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்க. இதுதான் வருத்தம். நம்முடைய மக்கள் அன்பானவங்க, நம்முடைய தம்பிகள் நிறைய கட்சிக்கார கோவப்பட்டாங்க. கூட்டணி கட்சியெல்லாம் 4 நாள் நடந்தது, யாரையும் கோவப்படாது 2 நாளாக சொல்லிட்டேன். தயவு செஞ்சு யாரும் கோவப்படாதீங்க. அவர் 6ஆம் தேதி வரையில் அவர் திட்டத்துக்கே போட்டிருக்காரு, அவர் ஜெயிக்கிறதுக்கு போடல. அதே போல் திட்டங்கள் தருவது ஒரு வேட்பாளர் தான் இந்த இது பண்ணணும்னு சொல்லி ஓட்டு கேட்கணும். அவர் முழுமையாக வந்தது முழுமையாக மு.க. ஸ்டாலின் போய் முழுமையாக திட்டு போய் வேணுமணின்னு சொல்லி போட்டிருக்காரு. திட்டத்திட்ட எனக்கு ஓட்டு அதிகமாக திட்டம் ஒன்று 6ஆம் தேதி மேலே அவர் போயிடுவார், 6ஆம் தேதி இருப்பார். ஆகவே நீங்கள் எல்லாம் என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய எனக்கு, உங்கள் சகோதரன் எனக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்க ஒன்றை கேட்டு அந்த வரவேற்புக்கு ஆரத்தி எடுத்து வரவேற்பு கொடுத்த பெரியவர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி நன்றி நன்றி. சிறப்பான வரவேற்பை பேசி பேச 21 ரூபாய்க்கு இன்சார்ஜ் பேசி பேச தொண்டையை போயிட்டு அப்படி பேச முடியல, மெதுவாக பேச வேண்டியது. நமக்காய் உழைக்கிற, நமக்காய் சிந்திக்கிற, நமக்காய் தன்னை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கிற ஓய்வறியா உழைப்பாளி, சாதனை செம்மல் ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார். 1000 காலத்து ஆசை சுவடுகளை அடிமனதிலே சுமந்து கொண்டு வசந்த வடிகளுக்காக காத்திருக்கிற தாய்மார்களுக்கு அனுதினமும் தன் உடைய உழைப்பை அனுதினமும் தந்து கொண்டிருக்கிற ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ உங்களிடையே உங்கள் இல்லங்கள் தேடி இரட்டைகளை சமத்து உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் என கேட்டு திருமதி மதனகோபால் அவர்களுக்கு நன்றிகள். இதோ வணக்கத்திற்குரிய பெரியோர்களே, போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, இதோ ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, கொரோனா காலத்தில் ஒவ்வொரு வீட்டிற்கும் 24 வகையான மளிகை பொருட்களை, அரிசி, பருப்பு, சர்க்கரை ஒவ்வொன்றையும் வீடு தேடி தந்து சத்து மாத்திரைகள், காய்கறிகள், முட்டை, நோய் எதிர்ப்பு திறனை வளர்ப்பதற்கு எண்ணற்ற உணவுப் பொருட்களை தந்த ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நம் வாழ்வில் 2 கலந்துவிட்ட உன்னத தலைவர் மாண்புமிகு அமைச்சர் ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார். பெரியோர்களே, நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதோ மிகச்சிறந்த வரவேற்பை தந்து கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள். இதோ மாண்புமிகு அமைச்சர் ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் நடைபெற இருக்கிற சட்டமன்ற தேர்தலில் தர்மத்தை காக்க அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் வெற்றி வேட்பாளராக களம் காண்கிற ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார். 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சியை 5 ஆண்டுகளில் நமக்கு தந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு மத்தியில் மண்ணின் மைந்தராய் களம் காண்கிற ஆர்வீரன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ சின்ன சின்ன குட்டி தாரகைகள் தம்பிகள் கூட
உற்சாகமாய் கோவிலில் இருந்து ஆர்வீரான லட்சுமி வேலுமணி அவர்களுக்கு கொஞ்சம் முன்னாடி போறது நண்பர்கள் கொஞ்சம் வேகமா போங்க, கொஞ்சம் வேகமா. சிறப்பான வரவேற்பை தந்து கொண்டு இருக்கிற சான்றோர் பெருமக்களுக்கும் சகோதரர்களுக்கும் கொடி வச்சிருந்த கொஞ்சம் தம்பிகள் தலையாய சின்னமான இரட்டை இலையிலே, தமிழகத்தின் நிலையான சின்னமான இரட்டை இலையிலே உங்கள் பொன்னான வாக்குகளை முத்திரை பதித்து அவரை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும் என கேட்டு உங்களை தேடி உங்களை நாடி தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இடம்பெற்றிருக்கின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கூட்டணி கட்சிகளினுடைய தலைவர்களும் நிர்வாகிகளும் படைசூழ புடைசூழ இதோ நமது வெற்றி வேட்பாளர் உங்களை எல்லாம் முகத்தோடும் இதோ நெஞ்சமெல்லாம் நிறைந்திருக்கின்ற நேசமிகு தலைவருக்கு, பாசமிகு தலைவருக்கு பட்டாசுகளை வெடித்து அன்போடு ஆரத்திகளை எடுத்து எங்கள் ஆசையும் உங்களுக்கு அத்தனை பேருக்கும் நன்றி தெரிவித்து இந்த தொகுதியிலே போட்டியிடக்கூடிய நான் என்றைக்கும் நான் உங்கள் சகோதரன் உங்களில் ஒருவன். தேர்தல் நேரத்தில் மட்டும் போட்டிக்கு வருவன் கிடையாது. எந்த பிரச்சனையாக இருந்தாலும் உங்களிடம் இருந்து பணியாற்றக்கூடியவன் உங்களில் ஒருவனாக இருந்து பல்வேறு திட்டங்களை இந்த தொகுதியில் நாம் கொடுத்திருக்கிறோம். தொகுதியில் மட்டுமல்ல, மாவட்டம் முழுவதும் 50 ஆண்டுகள் எல்லாம் வளர்ச்சியை கொடுத்திருக்கிறோம். இன்றைக்கு இங்கே நிறைய இந்துக்களும் நிறைய இஸ்லாமிய சகோதரிகளும் வரவேற்பு கொடுத்திருக்கீங்க. நன்றி. காலையிலிருந்து என்னுடன் செல்வரும் அதே போல கரும்புக்கடை வெற்றி பெற்று போன திமுக எம்பி நாடாளுமன்ற உறுப்பினர் திட்டங்கள் தர வர வேண்டாம். ஆனால் கொரோனா போன்ற தொற்று நோய் வந்த பொழுது அப்பொழுது மக்கள் எல்லாம் அஞ்சு இருந்தாங்க. வீட்டிலிருந்து வெளியே வர முடியல, வேலைக்கு போக முடியல. அந்த நேரத்தில் ஒரு ஆறுதல் சொல்லக்கூட இருந்தாங்க. ஆனால் அந்த நேரத்தில் ஒவ்வொரு குடும்பமும் ஜாதி சமுதாய வேறுபாடின்றி எல்லா குடும்பமும் என்னுடைய குடும்பமாக கட்சி வேறுபாடு இல்லாமல் 23 பொருட்களை ஒரு பாக்ஸ்ல போட்டு பேக் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு பாக்ஸ் கொடுத்துட்டோம், எல்லா பொருளோட வச்சு. அதே போல சத்து மாத்திரைகள், நோய் எதிர்ப்பு சக்தி கூடணும், ஒவ்வொருத்தருக்கும் நோய் வரக்கூடாது. அதுக்காக சத்து மாத்திரை கபசுர குடிநீர்ல ஒரு பேக்ல கொடுத்தோம். ஃபர்ஸ்ட் கொடுத்தல மாஸ்க் எல்லாம் வச்சு கொடுத்தோம். ரெண்டாவது கபசுர குடிநீர் கிட்டு கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம், முட்டை கொடுத்தோம், எல்லாம் கொடுத்தோம். நிறைய பேர் சமைக்க முடியல, அவங்களுக்கெல்லாம் ட்ரஸ்ட் மூலியமா உணவு சமைச்சு கொண்டு போய் கொடுத்தோம். ஆகவே ஒரு இடர்பாடுகள் வரும் பொழுது இன்றைக்கு அரசாங்கத்தில் எம்எல்ஏ அமைச்சராக இருந்தால் திட்டங்கள் தரும், சாலை போடுறோம், எல்லாம் போடுறோம். இடர்பாடுகள் வரும் பொழுது இன்றைக்கு அந்த நேரத்தில் தோல் கொடுக்கக்கூடிய சகோதரனாக இருந்து பணியாற்றக்கூடிய நாங்கள் இங்கே 2019 பொய் சொல்லி குடும்பத்துக்கு 6000 கொடுக்குறோம், பொய்யான வாக்குறுதி கொடுத்து வாக்குகளை பெற்று அதே போல சிறுபான்மை பாதுகாப்பு நாங்கள் தான் என்று பிரிச்சான சூழ்ச்சி செஞ்சு வாக்கு வாங்கிட்டு போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தேர்தல் முடிஞ்சு நாங்கள் தான் எப்போ போல இருக்கோம் ஒரு சகோதரர். நாங்கள் அது என்றைக்கும் தொடரும் என்று சொல்லி இன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லாத்துக்குமே ஹஜ் புனித பயணத்துக்கு 10 கோடி அறிவிச்சிருக்காங்க. அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அனைத்து திருக்கோயில்களுக்கும் பள்ளிவாசல் எல்லாத்துக்கும் நம்ம உறுதுணையாக இருக்கணும். ஆகவே நீங்கள் எல்லாம் ஒற்றுமையாக இருந்து இரட்டை இலக்கணத்தில் வாக்களிக்க வேண்டும். அதனால தான் நான் உங்கள் சகோதரராக இவ்வளவு திட்டங்கள்லாம் கொண்டு வந்து கேட்டுதான் இந்த குனியம்சூரில் பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் பெரிய பெரிய டேங்க் கட்டியிருக்கிறோம். நம்ம பகுதியிலலாம் அது அப்புறம் பெரிய டேங்கே இல்லை, பெரிய கெப்பாசிட்டியான டேங்க் 5 லட்சம் 7 லட்சம் 10 லிட்டர் டேங்கெல்லாம் கட்டிட்டோம். அந்த கிட்டத்தட்ட 7 டேங்க் கட்டியிருக்கோம். அதெல்லாம் இப்போ தேர்தல் அறிவிச்சங்காட்டி இப்போ பார்த்து எல்லாம் சார்ஜ் பண்ண முடியல, எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. அது முடிஞ்சால் நாட்களை முழுமையாக குடிக்கிற தண்ணி வரக்கூடிய நாட்களை குறைச்சிடுவோம். 2 நாள் 3 நாளைக்கே தண்ணி கொடுத்துருவோம், 2 நாளுக்கு அப்புறம் கொடுத்துருவோம். இதுக்கு முன்னால் 30 லட்சம் லிட்டர் தண்ணி அதிகமாக வாங்கி தான் நான் அமைச்சராக வந்தனால தான் வாங்கி கூடுதலாக வாங்கி இங்கே தண்ணி கொடுத்துட்டு இருக்கிறோம். இப்போ முழுமையாக நேரத்தை குறைப்போம். ஆகவே இப்படி என்னென்ன தேவையெல்லாம் நம்ம செஞ்சுட்டு இருக்கிறோம். ஆகவே இதனால தான் ஸ்டாலினை பொறுத்தளவுக்கு அவர் என் மேலே தான் அதிக கோபமாக இருப்பார். எப்போ பார்த்தாலும் என்னை மேலே தான் நினைப்பார். ஏன்னா இந்த ஆட்சி கலைக்க அவர் பார்த்தார். அதுக்கு உறுதுணையாக முட்டுக்கட்டையாக
கட்சிக்கு விசுவாசம் மட்டுமல்ல, அம்மா உயிரை கொடுத்து ஆட்சிக்கு கொண்டாங்க விசுவாசமாக இருக்கிறதுனால எடப்பாடி என்ன நல்ல முதலமைச்சர். இந்த மாதிரி ஒரு சாதாரண கிராமத்திலிருந்து எளிமையான முதலமைச்சர் யார் வேணாலும் சந்திக்கலாம். இனி குடும்ப ஆட்சி எப்பவுமே இனி வரக்கூடாது. ஒரு சாமானியர் எடப்பாடி என்ன போல சாமானியர் தான், யாரும் சாமானியர் முதலமைச்சர் அவர். அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு மக்கள் விரும்புகிறாங்க. ஆகவே இதுக்கெல்லாம் முட்டுக்கட்டையாக இருக்கிற அவர் என்ன கோவப்படுறாரு. அதனால இந்த தொகுதியில் யார் என்ன எடுத்து நிற்கிற திமுகவில், அப்புறம் மாவட்டத்திலே யாராவது திமுகக்கு நல்லா செஞ்சவங்க இருப்பாங்க, கட்சிக்காக சிறப்பான முறையில் பணியாற்ற இருப்பாங்க, அவங்களை கொண்டு வந்து போட்டுடலாம். ஆனால் காங்கேயத்திலிருந்து ஒருத்தர் கொண்டு இறக்கியிருக்காரு. அதாவது தாய் குலத்தை மனைவி எல்லாம் துன்புறுத்தி கொடுமை பண்ண சிறையில் இருந்த ஒருத்தரை குழந்தைகளை துப்பாக்கி வச்சு மிரட்டி கிடத்தி ஒருத்தர் கொண்டு வந்து ஒரு ரவுடி குழந்தைக்கு போட்டிருக்காரு. அவருக்கு போய் நீ ஓட்டெல்லாம் கேட்காத, நீ ஃபுல்லாக திட்டு போய் வேறு பண்ணிட்டு இருக்காரு. திட்ட எனக்கு வாக்குகள் அதிகமாகும். ஏன்னா என்றைக்கு நான் மக்களோடு இருக்கிறேன். நான் அமைச்சராக வந்த பின்னால் தான் கோவை மாவட்டத்தில் கட்ட பஞ்சாயத்து இல்லை, ரவுடிசம் கிடையாது. அதே போல இன்றைக்கு சொத்து அபகரிப்பு, நில அபகரிப்பு கிடையாது. எந்த கடை எந்த ஃபேக்டரியில் வசூல் கிடையாது. ஆகவே இன்றைக்கு சட்ட ஒழுங்கு சரியா இருக்கு. ஆகவே நீங்கள் எல்லாம் இரட்டை இலக்கத்தில் வாக்களிக்கணும் கேட்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மத நல்லிணக்கத்தின் அடையாள சின்னமாக திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆருயிர் அமைச்சர் பெருமகனாருக்கு இதோ ஆரத்தி எடுத்து அன்போடு வரவேற்பு கொடுத்து, அன்றும் சரி இன்றும் சரி இனி என்றும் சரி எங்களுக்கு நீங்கள்தான் நிரந்தர சட்டமன்ற உறுப்பினர், நீங்கள்தான் என்றென்றும் எங்கள் அமைச்சராக அமைச்சரவையிலே இருந்து எங்களுக்கு நல்ல பணிகளை எல்லாம் செய்து தர வேண்டும், எங்களுக்கு பாதுகாப்பே நீங்கள் தான் என்று சொல்லி காவலராக இருந்து கொண்டிருக்கிறார். ராஜநாயக்கர் தோட்டம் இந்த பகுதியில் அவர்களுக்கு பொன்னாடை அணிவித்து சிறப்பிக்கின்றார்கள். இஸ்லாமிய பெருமக்களுக்கு அண்ணன் அவர்கள் நீண்ட கால போராட்டத்திற்கு பின்னர் கபிரிஸ்தான் 2 ஏக்கராவை தந்திருக்கிற அண்ணன் அவர்களுக்கு மிக பெரும் நன்றி என்று சொல்லி, இப்படி ஒரு சந்தர்ப்பத்தை எங்களுக்கு அளித்த 10 ஆண்டு காலம் நாங்கள் போராட்டத்திற்கு பின்னே அவர் கொடுத்த அன்புகள் மிக பெரும் நன்மை, யாராலும் செய்ய முடியாத ஒரு சாதனையை கொடுத்தார்கள் என்பதற்கு நன்றி, வணக்கம். நூர் முகமது அவர்கள் அன்பு அமைச்சர் அவர்களுக்கு யாரும் வெளியே வர முடியல, வேலைக்கு போக முடியல. அதே போல சத்து மாத்திரைகள், இந்த நோய் வரக்கூடாது என்பதற்காக கபசுர குடிநீர், வைட்டமின் சி போன்ற சத்து மாத்திரை ஒரு பேக் பண்ணி ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கொடுத்தோம். அதே போல இன்னும் நோய் எதிர்ப்பு சக்தி வர்றதுக்காக முட்டை கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம். அதே போல இஸ்லாமிய சகோதரர்கள் அவங்களுக்கு தகுந்த மாதிரி சில காய்கறி கேட்டாங்க, ரம்ஜான் வந்து அது கொடுத்தோம். இப்படி என்னென்ன தேவையோ அதெல்லாம் பண்ணோம். ஆகவே திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய குழந்தைகளை கலெக்டர் ஆகணும் என்பதற்காக. அதே போல் டிஎன்பிசி ஃப்ரீ கோச்சிங் சென்டர் கொண்டு வந்திருக்கிறோம். நம்முடைய குழந்தைகள் எல்லாம் படித்து அரசு வேலைக்கு போகணும் என்பதற்காக. அதே போல் இன்றைக்கு இங்கே வந்த நம்முடைய இஸ்லாமிய சகோதரர் பேசுகிறாங்க இந்த கபர்ஸ்தானை பற்றி. இன்றைக்கி கூட காலையில் எனக்கு பிரச்சாரம் பண்ணுவதற்காக இன்றைக்கி தமிழ் மாநில முஸ்லீம் இருக்கக்கூடிய நிறுவன தலைவர், அவர் மூத்தவர், புரட்சியாளர் எம்ஜிஆர், கருணாநிதி, அம்மாட்டெல்லாம் நன்கு பழையவர். அவர் எனக்காக இன்றைக்கி வந்து பிரச்சாரம் பண்ணார். முழுமையாக இன்றைக்கி எல்லா பக்கம் பிரச்சாரம் பண்ணார். அவரே வந்து நம்முடைய பணிகளை பார்த்துட்டு பாராட்டிட்டு, குறிப்பாக சென்னையிலேருந்து எனக்காக வந்து பிரச்சாரம் பண்ணார். இந்த கபர்ஸ்தானெல்லாம் பார்த்துட்டு அவர் உண்மையாலுமே இந்த மாதிரி எங்கேயுமே அமைஞ்சதில்லை. நீண்ட காலம் 19 ஜமாத் கேட்டிருந்தாங்க, அதை நம்ம பண்ணி கொடுத்தோம். அதே போல் ஹஜ் கமிட்டிக்கு போகக்கூடிய அந்த நிதியை நம்ம 6 கோடியிலிருந்து 10 கோடியாக முதலமைச்சர் சொல்லி பண்ணி கொடுத்தோம். ஆகவே நம்மளை பொறுத்தளவுக்கு இந்துக்களும் சரி, நான் கடவுளை வணங்குவேன், சபரிமலைக்கு மாலை போடுவேன், சாமி கும்பிடுவோம். அதே போல் கோயில் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருப்போம். அதே போல் பள்ளிவாசல் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருப்போம், சர்ச்சு கட்டுறதுக்கு உறுதுணையாக இருப்போம். எல்லாருமே ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை நம்ம ஏற்படுத்துவோம். ஆனால் திமுக பார்த்தீங்கன்னா பிரிச்சாளர் சூழ்ச்சி முயற்சி பண்ணுவாங்க. இன்றைக்கு இந்த பகுதியில் மட்டுமல்ல, எல்லா பகுதியிலும் இன்னைக்கு ஒற்றுமையாக இருக்கிறோம். 10 ஆண்டு காலமாக எந்த மத கலவரம், ஜாதி கலவரம் இல்லை. ஆகவே அம்மாவுடைய அரசு இன்றைக்கு மக்களை பாதுகாத்து, இந்த குடும்பத்தில் 2-3 பேர் இருக்கிறவங்க வாடகை வீட்டில் இருக்கிறவங்க நிறைய மனு கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு எல்லாம் இன்றைக்கு முதலமைச்சர் அறிவிச்சார், இடம் எடுத்து கொடுத்து வீடு கட்டி தருவோம் என்று சொல்லி. கண்டிப்பாக எல்லாத்துக்கும் இன்னைக்கு சொந்த வீடு கிடைக்கும். அதே போல் முதலமைச்சர் அறிவித்த கொரோனா நேரத்திலையும் கூட பார்த்தீங்கன்னா பொங்கல் வந்து சொல்ல மறந்துட்டு ஞாபகப்படுத்த சொல்லிச்சு.
ஆருயிர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ உங்களிடையே இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்குகளை கேட்டு உங்கள் இல்லங்களை தேடி நல்ல உள்ளங்களை நாடி உங்களுக்காக பணியாற்றிட உங்கள் உத்தரவினை அன்புள்ளம் கொண்டோரே, அருமை தாய்மாரே, இதுவரை இந்திய திருநாட்டின் வரலாற்றிலே இல்லாத புரட்சியாக இதுவரை எந்த மாநில உள்ளாட்சித்துறை அமைச்சரும் செய்யாத புதுமையாக தமிழக உள்ளாட்சித்துறையிலே மற்றும் 148 தம்பி வேகமா போங்க. இரட்டை இலை சின்னத்திலே வாக்களிக்குமாறு நான் என்றைக்கும் உங்கள் சகோதரன். ஒவ்வொரு வீட்டுக்கும் நான் சகோதரன். எந்த பதவியில் இருந்தாலும் என்றைக்கும் அது மாறாது. இங்கே பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம். தொகுதியில் மட்டுமல்ல, மாவட்டத்திலையும் கூட 50 ஆண்டுகள் இல்லாத வளர்ச்சியை கொடுத்துருக்கிறோம். இங்கே இருக்கிற சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் என்று பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம். அதே போல இன்றைக்கு எந்த சூழ்நிலையிலும் கொரோனா போன்ற தொற்று நோய் வந்த பொழுது கூட எல்லா குடும்பத்துக்கும் நான் சகோதரராக இருந்து உங்களுக்கு வேண்டிய உதவிகளை செய்திருக்கிறோம். அது மட்டுமல்ல, நம்ம தொகுதியில் இன்றைக்கு முதலமைச்சர் அவர்கள் அம்மா வீடு இடம் திட்டத்தை அறிவித்திருக்கார். இதுக்கு முன்னாடியே நம்ம நிறைய இடம் எடுத்து ஒவ்வொரு குடும்பத்திலும் 2 பேர் 3 பேர் இருக்கிறவங்க, வீடே இல்லாம வாடகை வீட்டில் இருக்கிறவங்கலாம் அந்த திட்டத்தை ஆரம்பிச்சிட்டோம். முதலமைச்சரே அறிவிச்சிருக்காரு. ஆகவே நம்ம தொகுதியில் இருக்கக்கூடிய யார் யார் வாடகை வீட்டில் இருக்காங்க, ஒரே குடும்பத்தில் 2 3 இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் இந்த வாய்ப்புகள், வீடு தரக்கூடிய வாய்ப்புகள், இடம் தரக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும் என்று சொல்லி, அதே போல முதலமைச்சர் அவர்கள் வாஷிங் மிஷின் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் 1500 ரூபாய் தாய்மார்களுக்கு, அதே போல சுயக்குழு கடன் தள்ளுபடி, 6 சிலிண்டர் என்று பல்வேறு திட்டங்களை வைத்திருக்கார். இன்றைக்கு முதலமைச்சர் சொன்னா செய்வார், யார் சொன்னா செய்ய மாட்டாங்க உங்களுக்கு தெரியும். 2019 வாக்குகளை பெற்று செஞ்ச சென்ற திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இதுவரை வந்து பார்க்கவே இல்லை. 2 வருஷமா சாதாரண கொரோனா வந்து கூட வந்து பார்க்கல. நம்மளாம் கொரோனா நேரத்தில் எவ்வளோ உதவி பண்ணோம். இங்கேயே தர்மராஜ கோயிலில் வச்சு டெய்லி உணவு சமைச்சு கொடுத்தோம். அந்த பாஸ் கொடுத்தோம். ஒரு 23 பொருள் பாஸ் கொடுத்தோம், முட்டை கொடுத்தோம், காய்கறி கொடுத்தோம், கபசுர குடிநீர் மாத்திரைகள்லாம் ஒரு குடும்பத்துக்கு கொடுத்து நோய் வராமல் தடுக்க வேண்டும் என்று கொடுத்தோம். நம்மளே எட்டியே பார்க்கல. ஆகவே அவங்க அப்போ 6000 ரூபாய் தரேன்னு சொல்லி ஓட்டு வாங்கிட்டு போனாங்க ஒவ்வொரு குடும்பத்துக்கும். பல்வேறு வாக்குறுதி இருந்தாங்க, அவங்க செய்ய மாட்டாங்க. ஆனால் முதலமைச்சர் சொன்னா செய்வார். இப்போ வாஷிங் மிஷின் சொல்லியிருக்கிற ஒவ்வொரு குடும்பத்துக்கு கண்டிப்பாக தருவார். இப்படி பல்வேறு திட்டங்கள் வச்சிருக்கார். திட்டங்கள்லாம் வர நீங்கள் எல்லாம் இரட்டை இலை சின்னத்தில் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டு, என்றைக்கும் நான் உங்கள் சகோதரன் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சியிலே வரவேற்று கொடுத்த அத்தனை சகோதரர்களுக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். குறுநகை பூந்த முகத்தோடு இரட்டை இலைக்கு, வெற்றியின் சின்னமான இரட்டை இலைக்கு, மத நல்லிணக்கத்தின் அடையாள சின்னமான இரட்டை இலைக்கு வாக்குகளை நான் போட்டியிட்டாலும் நான் இந்த பகுதியில் ஒவ்வொருத்தருக்கும் நான் உங்கள் சகோதரன். கட்சி வேறுபாடு, ஜாதி சமுதாய வேறுபாடு என்று அனைத்து குடும்பங்களுக்கும் நான் சகோதரன். உங்களில் ஒருவன். இந்த தொகுதியில் நான் வேட்பாளர் அல்ல, இங்க இருக்கக்கூடிய அத்தனை பேருமே நீங்கள் தான் வேட்பாளர் என்று சொல்லி இரட்டை இலை தினத்தில் வாக்களிக்க வேண்டும். இந்த தொகுதியில் பல்வேறு திட்டங்களை நாம் செய்திருக்கிறோம். இந்த பகுதிக்கு மட்டுமல்ல, இந்த மிகப்பெரிய குடிநீர் தொட்டி முதற்கொண்டு தொகுதி முழுவதும் கல்லூரிகள், சாலைகள், பாலங்கள், அதே போல கூட்டுக்குடி திட்டம் என்று தாலுகா உலகம், ஆர்டிஓ என்று பல்வேறு திட்டங்களை கொண்டு வருகிறோம். தொகுதியில் மட்டுமல்ல, மாவட்டத்திலையும் 50 ஆண்டுகள் வளர்ச்சியை நான் அமைச்சராக வந்த பின்னால் கோவை மாவட்டத்தையே அப்படி மாற்றி அமைச்சிருக்கிறோம். அதிகமான பாலங்கள், அதிகமான சாலைகள், மெட்ரோ ரயில் இன்றைக்கு அறிவிப்பு. நம்ம பகுதிக்கெல்லாம் மெட்ரோ ரயில் கொண்டு வருவோம். அத்திகடவனா திட்டம் 70 ஆண்டுகள் பிரச்சனை முடிச்சிருக்கிறோம். திட்டத்தை எடுத்துக்கிறோம். ஆகவே நீண்ட கால பிரச்சனை ஒருங்கிணைந்த பேருந்து நிலையம், அரசு மருத்துவமனை மேம்பாடு. இன்னைக்கு அரசு மருத்துவமனை பண்ணா குனியமுத்தூர் மருத்துவமனை நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இன்னைக்கு அரசு மருத்துவமனையில் சிறுநீரக மாற்று அறுவை சிகிச்சை இருக்கு, ஓபன் ஹார்ட் சர்ஜரி அங்க இருக்கு. 25 கோடிக்கு ஒரு கேன்சர் மிஷின் வாங்கி கொடுத்துருக்கோம். 3 மாதம் காய்கறி, முட்டையெல்லாம் கொடுத்தோம். அப்ப கூட இங்க இருக்கக்கூடிய நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்கள் ரம்ஜான் வந்து மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள்.
அனைவரும் சேர்ந்து நமது இரட்டை இலை சின்னத்துக்கு வாக்களிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். வணக்கம், நன்றி. அன்பு ஆசிரியர் அவர்களுக்கு நன்றி. இதோ அபு அவர்கள் பொன்னாடை அறிவித்து சிறப்பிக்கிறார். வரவேற்பை தந்து கொண்டிருக்கிற இதோ உங்கள் அருகே மாயாண்டி குடும்பத்தாரில் நம் உள்ளம் கொள்ளை கொள்ளுகிற அளவுக்கு உன்னதமாக நடித்த சகோதரர் ரவி மரியா அவர்கள் களம் காண்கிற நம் ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ உங்களிடையே வருகை தந்து கொண்டிருக்கிறார். சிறப்பாக மிக மிக எழுச்சியோடு திசைகள் தோறும் இதோ ஒரு சின்ன குட்டி குழந்தையை, பெண் குழந்தை ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்களிடம் குழந்தையை ஆசீர்வதித்து உச்சி முகர்ந்து முத்தமிட்டு ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். இந்த குழந்தை எல்லா வளமும் நலமும் பெற்று வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் ஆசீர்வதிக்கிறார். அலையலையாய் அலையலையாய் ஆர்ப்பரித்து வந்து திசைகள் தோறும் சாதனை திட்டங்களை தந்து இடர் வரும் போதெல்லாம் அள்ளி கொடுப்பு வேலுமணி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் உங்கள் மேலான நல்லதனை தாருங்கள் என கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார். திசைகள் தோறும் ஆரத்திகள் எடுத்து வெற்றி திலகப்பட்டு இரட்டை இலை சின்னத்திற்கு தானங்கள் ஆதரவு, இரட்டை இலை சின்னத்திற்கு தானங்கள் அங்கே இருங்க, அங்கே இருங்க, அங்கே வணக்கத்திற்குரிய பெரியவர்களை, போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, இதோ மாண்புமிகு அமைச்சர் ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் நமக்காய் உழைக்க ரவி மரியாய் அவர்கள் ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இரட்டை இலை சின்னத்தில் மேலான ஆதரவனை கேட்டு இதோ சிறப்பான எழுச்சி மிகுந்த வரவேற்பை அலையலையாய் ஆர்ப்பரித்து வந்து ஆரத்திகள் எடுத்து வெற்றி திலகமிட்டு சிறப்பான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிற சகோதரிகளுக்கு நன்றி. இதோ ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் இருக்கும் இடங்களிலே ஆரத்திகள் எடுத்து வெற்றி திலகமானதால் அன்போடு கேட்டுக் கொள்கிறோம். இதோ ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் உங்களிடையே சிறப்பு வாய்ந்த திருநகர் காலனியை சேர்ந்த பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதரர்களே, எழுச்சியான முறையிலே ஆரத்தை எடுத்து வரவேற்று கொடுத்த தாய்மார்களுக்கும் பெரியோர்களுக்கும் சகோதர சகோதரர்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. பேசி முடிச்சேன். நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கும் நான் உங்கள் சகோதரன் இந்த தொகுதியிலே வேட்பாளராக, தொண்டாம் தொகுதியிலே நான் வேட்பாளர் அல்ல, நீங்க இங்க இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தான் எல்லாரும் வேட்பாளர். ஏன்னா நான் உங்கள் அன்பு சகோதரன், எந்த நேரத்திலும் உங்களுக்காக வருவேன். தேர்தல் நேரத்தில் மட்டும் வந்து மக்களை சந்திப்போம் நான் கிடையாது. எந்த நேரத்திலும் எந்த பிரச்சனையும் உங்களில் ஒருவனாக இருந்து பணியாற்றி இருக்கோம். நம்ம தொகுதியில் தமிழகத்தில் எந்த தொகுதி இல்லாத அளவுக்கு பல்வேறு திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம். நம்ம தொகுதியில் மட்டுமல்ல, கோவை மாவட்டத்திலும் சாதனை செம்மல் ஆர்வீரான எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகர் மாயாண்டி குடும்பத்தார் வேலை இன்னும் வந்துட்டா, வெள்ளைக்காரன் போன்ற திரைப்படங்களில் நம் இதயங்களை கொள்ளை கொள்ளும் வகையில் நடித்த சகோதரர் ரவி மரியா அவர்கள் ஆர்வீரான 50 ஆண்டுகளில் இல்லாத வளர்ச்சி 5 ஆண்டுகளில் கோவை மாநகர முழுக்க தேவைப்படுகிற எல்லா இடங்களிலும் பாலங்கள், சாலைகள், அடிப்படை கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்தி பல்வேறு கார்ப்பரேட் நிறுவனங்கள் கோவையில் தொழில் தொடங்குவதற்கு ஏற்பட்ட சூழலை உருவாக்கி அதன் வாயிலாக பல லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி தருகிற லட்சிய கனவோடு நமது வீட்டின் குழந்தைகள் IAS ஆக, IPS ஆக, IRS ஆக விளங்க வேண்டும் என்பதற்காக அம்மா IAS அகாடமியை தன்னுடைய சொந்த நிதியிலிருந்து தொடங்கி நடத்தி
நித்தம் நித்தம் நமக்காய் உழைக்கிற உன்னத தலைவர் மாண்புமிகு அமைச்சர் சாதனை செம்மல் ஆர்வீர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் இதோ எங்கள் இல்லங்களை தேடி வருகை தந்து கொண்டிருக்கிறார். டூவீலர்ல போற தம்பிகள் இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. இன்னும் நிறைய இடங்கள் இன்னும் ஆர்வீர் அண்ணனுக்காக இன்னும் ஆயிரக்கணக்கான மக்கள் காத்துட்டு இருக்காங்க பல்வேறு பகுதிகளில். இன்னும் கொஞ்சம் வேகமா போங்க. டூவீலர்ல போற நண்பர்கள் கொஞ்சம் இன்னும் வேகமா. வணக்கத்திற்குரிய பெரியோர்களை, போற்றுதலுக்குரிய தாய்மார்களே, இதோ மாண்புமிகு அமைச்சர் சாதனை செம்மல் ஆர்வீர் அண்ணன் எஸ்பி வேலுமணி அவர்கள் திரைப்பட நடிகர் சகோதரர்கள் சகோதரிகள் இளைஞர் பெருமக்கள் உற்சாக பெருவெள்ளமாய் கோவையின் வளர்ச்சிக்கு அச்சாரமாய் 50 ஆண்டுகளில் இல்லாத சாதனைகளை 5 ஆண்டுகளில் நமக்காய் தந்து இறக்குமதி செய்யப்பட்ட வேட்பாளர்களுக்கு மத்தியில் அன்பின் மைந்தராய் நமக்காய் உழைக்கிற உத்தம தலைவர் இதோ ஆர்வீர் எஸ்பி நெஞ்சம் நிறைந்த அன்பை பேரன்பை வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற சகோதர சகோதரிகளுக்கு மத்தியில் திரைப்பட நடிகர் அண்ணன் ரவி மரியா அவர்கள் மாயாண்டி குடும்பத்தார் வேலையின்னா வந்துட்ட வேலைக்காரன் போன்ற திரைப்படங்களை அன்னைக்கு காலையில் ஒரு 6 மணிக்கு என்ற அந்த உன்னதமான நிகழ்ச்சியை காட்சி இடம் பிடித்த ரவி மரியா அவர்கள் இதோ வருகை தந்து கொண்டிருக்கிறார். அலையிலையா அன்பு சகோதரிகள் ஆரத்திகள் எடுத்து வெற்றி தரங்க பெற்ற சிறப்பான வரவேற்பை தந்து கொண்டிருக்கிற அன்பு சகோதர சகோதரிகளுக்கு நெஞ்சாக நன்றிகள். உற்சாகம் பெருங்கல்லவா அலையிலையான மக்கள் காலத்தில் நீக்கியபடி இதோ ஆர்வீர் அவர்கள் இதோ உங்களுடைய வருகை தந்து கொண்டிருக்கிறார். திரைப்பட நடிகர் ரவி மரியா அவர்கள் முன்னிலையில் இதோ ஆர்வீர் வேலுமணி அவர்கள் உங்களுக்காய் உழைக்கிறார். தம்பி முன்னாடி பேசிடலாம். கொஞ்சம் முன்னாடி போங்க தம்பி எல்லாம் ஆயிரக்கணக்கான உற்சாகம் வைத்த இதோ வேலை என்ன வந்துட்டா வெள்ளைக்காரன் திரைப்படத்தில் அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் என்ற நகைச்சுவையின் வகையிலாக நம் இதயங்களில் இடம் பிடித்த ரவி மரியா அவர்கள் ஆர்வீர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு இரட்டைகளை சார்பில் உங்கள் மேலான ஆதரவை தாருங்கள் என கேட்டு திரும்பிய திசையெல்லாம் இந்த மக்கள் வெள்ளம் எதிரிகளை சிதறடிக்கிற எதிரிகளை கலங்கடிக்கிற மக்கள் வெள்ளத்திற்கு முன்னால் இதோ ஆர்வீர் எஸ்பி வேலுமணி அவர்கள் இருவரும் காட்டி இரட்டைகளை செலுத்தும் உங்கள் மேலான நல்ல ஆதரவை தாருங்கள் என கேட்டு வருகை தந்து கொண்டிருக்கிறார். தம்பிகளை கொஞ்சம் முன்னாடி போங்க, கொஞ்சம் வேகமா. ஆர்வீர் எஸ்பி வேலுமணி அவர்கள் உரையாற்றவிருக்கிறார். உங்களை உயிராய் நேசிக்கிற உங்கள் அன்னைக்கு காலையில் 6 மணி இருக்கும் என்று அந்த நகைச்சுவை காட்சி மூலம் பேரன்பை பெற்ற ரவி மரியா அவர்கள் ஆர்வீர் எஸ்பி வேலுமணி அவர்களுக்கு ஆதரவாய் இதோ ஆர்வீர் எஸ்பி வேலுமணி அவர்கள் உங்களை உரையாற்றுகிறார். அந்த ட்ரம்ஸ் அடிக்கிறவங்க கொஞ்சம் நிறுத்துங்க. புரட்சி தலைவி அம்மா அவருடைய நல்லாசியுடன் நம்முடைய வெற்றி தம்பி நிறுத்துங்க. வெற்றி கூட்டணியுடைய நிறுத்துங்க. நாம் தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை செய்திருக்கிறோம். எந்த தொகுதியிலும் தமிழ்நாட்டில் இல்லாத அளவுக்கு அதிகமான திட்டங்கள் தொகுதியில் கொடுத்திருக்கிறோம். தொகுதியில் மட்டுமல்ல மாவட்டத்திலையும் 50 ஆண்டுகள் வளர்ச்சி கொடுத்துருக்கோம். கோயம்புத்தூர் டெவலப்மெண்ட் ஆயிருக்குங்க. எங்க பார்த்தாலும் பாலங்கள் சாலைகள் கூட்டி கொண்டிருக்கிறோம். 5 கல்லூரி கொடுத்துருக்கிறோம். அரசு மருத்துவமனை மேம்பாடு மருத்துவமனை இன்னும் திட்டங்கள் கொடுத்துருக்கிறோம்.
ஏர்போர்ட் விரிவாக்கம், அத்திக்கரை உணவு திட்டம். ஏர்போர்ட் விரிவாக்கத்தில் எல்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். நிறைய கம்பெனிகள் வருது. 1 லட்சம் பேர்த்துக்கு நம்முடைய குழந்தைகளுக்கு படிப்பு தேர்வு வேலை உருவாக்கும். என்னென்ன தேவையோ அதே மாதிரி மெட்ரோ ரயில் அறிவிச்சிட்டோம். நம்ம பகுதிக்கெல்லாம் மெட்ரோ ரயில் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கும். பல்வேறு திட்டங்களை கொண்டு வரும். ஆகவே இவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்த அதே போல உள்ளாட்சித்துறையிலும் சிறப்பாக பணியாற்றி 143 விருதுகளுக்கு மேல் வாங்கியிருக்கிற மத்திய அரசுல. இதனாலதான் மு.க. ஸ்டாலின் அம்மா உயிரை கொடுத்து இந்த ஆட்சியை கொண்டு வந்தாங்க. அந்த ஆட்சியை கலைச்சு குறுக்கோளில் முதலமைச்சராக பார்த்தா தடுத்து நிறுத்தினாடி தான் என் மேல அப்பாண்டமா பள்ளி சொல்லிட்டு இருக்காரு. அது கவலை இல்லை. நான் 2011 தொழில்துறை அமைச்சர், 2017 உள்ளாட்சித்துறை அமைச்சர், பல்வேறு துறை அம்மா கொடுத்தாங்க, உருவாக்கி இருக்காங்க. விசுவாசமாக அம்மா உயிரை கொடுத்து அந்த ஆட்சியை காப்பாற்றுவதாக பல்வேறு பணிகள் நம்ம செஞ்சிருக்கோம். அது மு.க. ஸ்டாலினை கோபப்படுத்திருக்குது. அது நம்ம கவலை இல்லை. நம்ம கட்சிக்கு நம்முடைய ஆட்சி விசுவாசமா இருக்கும். அதனால 2017 இருந்து தான் 7 வருஷம் அமைச்சராக என் மேல வழக்கு போட்டாரு. அப்பாண்டமா பள்ளி சொல்ல பிரச்சனையே இல்லை. நம்ம எல்லாமே நேர்மையாக விதிமுறைக்கு உட்பட்டு நடக்கிறோம். அது மட்டும் இல்ல, நம்ம வந்த நல்ல கோவை மாவட்டத்துல எந்த கலவரம் இல்லை, கட்ட பஞ்சாயத்து இல்லை. அன்பின் உறைவிடமாய் பண்பின் நிறைகுடமாய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர் பெருமகனார் SP வேலுமணி அவர்கள் இதோ சாந்தி விநாயகர் கோயிலில் பூரண கும்ப மரியாதை கொடுக்கப்பட்டு இப்போது அன்பு குழந்தை நம்முடைய அமைச்சர் பெருமகனாருடைய ஆசையை பெற்று நஞ்சு கலவாத பிஞ்சு மனம் கொண்ட குழந்தை நமது அமைச்சர் அவர்களுக்கு பொன்னாடை போற்றி, எங்கள் அன்பு மாமா அவர்களே, நீங்கள் தான் மீண்டும் வென்று வர வேண்டும், சட்டமன்றம் சென்று வர வேண்டும், நல்ல திட்டங்களை எல்லாம் கொண்டு தர வேண்டும் அமைச்சராக என்று சொல்லி இதோ சாந்தி விநாயகர் கோயிலின் ஆச்சாரியார்கள் எல்லாம் ஆசி வழங்கி விடை கொடுத்து, வெற்றி உங்களுக்குத்தான், வெற்றி திருமகன் அவர்களே உங்களுக்குத்தான் வெற்றி என்று சொல்லி வெற்றி மாலையும் அணிவித்து பொன்னாடையும் அணிவித்து ஆசீர்வதித்து அனுப்புகின்றார்கள். அவர்களுக்கு நம்முடைய வெற்றி வேட்பாளர் ஆருயிர் அண்ணன் SP வேலுமணி அவர்கள் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றார்கள். இதோ இந்த பிஞ்சு குழந்தைக்கு அமைச்சர் அவர்கள் அன்போடு ஆசீர்வதித்து அரவணைத்து ஆசைகள் வழங்கி இதோ சின்னஞ்சிறு பிஞ்சு குழந்தையை மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் அன்போடு அணைத்து அரவணைத்து உச்சி முகர்ந்து வாழ்த்தி அனுப்புகின்றார்கள். சிறப்பு வாய்ந்த ஆரத்தி எடுத்து எனக்கு வரவேற்பு கொடுத்த அத்தனை பெரியோர்களுக்கும் தாய்மார்களுக்கும் சகோதரர்களுக்கும் நன்றி. நான் என்றைக்கும் உங்களில் ஒருவன். வளர்ச்சி இந்த 5 ஆண்டு கொடுத்திருக்கிறோம். எங்க பார்த்தாலும் சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குடி திட்டம் என்று, ஏர்போர்ட் விரிவாக்கம், மத்திய திட்டம், மெட்ரோ ரயில் அறிவிப்பு என்று பல்வேறு திட்டங்கள். மெட்ரோ ரயில் கூட நம்முடைய பகுதிக்கெல்லாம் கண்டிப்பாக மெட்ரோ ரயில் எல்லாம் கொண்டு வந்து சேர்ப்போம் என்று சொல்லி இந்த சிறப்பான எழுச்சியான வரவேற்பு கொடுத்த அத்தனை பேருக்கும் நன்றி கூறி, நம்முடைய பகுதிக்கு, நம்முடைய ஊருக்கு வாக்கு சேகரித்து திரைப்பட நடிகர் இயக்குனர் ரவி மரியா அவர்கள் இப்பொழுது வந்திருக்கிறார்கள். அவருக்கும் நன்றியை தெரிவித்து, கொடையிலே புரட்சி தலைவராய், கொள்கை நடையிலே
வேலை நடக்குது, வண்டி வராது அக்கா, பெரிய வண்டி இது வராதுன்னு சொன்னாங்க. அதான் நம்மளால இருக்கு, அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை. காங்கிரஸ் எப்பவுமே இல்ல எப்பவுமே வரவேன். கண்டிப்பா நன்றி சொல்லும் போது இந்த வேலை முடிஞ்சு உங்க வீதி விளையாடு. சரியா? நன்றி. வந்து உங்க வீட்டுல டீ சாப்பிட்டு வரேன். சரியா? இங்கே நான் வேட்பாளர் அல்ல, மக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் தான் இருக்கின்ற தலைவர். இதோ உங்களிடையே இன்முகம் காட்டி நன்முகம் கொண்டு இருவிரல் நீட்டி வெற்றி சின்னமான இரட்டை இலைக்கு வாக்குகளை தாருங்கள். மத நல்லிணக்கத்தின் அடையாள சின்னமான இரட்டை இலைக்கு வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு வருகிறார். அவரோடு இணைந்து திரைப்பட நடிகரும் திரைப்பட இயக்குனருமாகிய அன்பு சகோதரர் ரவி மரியா அவர்கள் இரட்டை இலைக்கு வாக்குகளை சேகரித்து வந்து கொண்டிருக்கின்றார். மகளிர் சமுதாயத்தினுடைய ஒட்டுமொத்த துணை இருப்போம் என்று சொல்லி இந்த தொண்டாமுத்தூர் தொகுதியினுடைய காவலராய் திகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஆருயிர் அமைச்சர் அவர்களுக்கு அன்போடு வாக்குகளை சேகரித்து வந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அன்புள்ளம் கொண்டோரை அருமை தாய்மாரே, புரட்சி தலைவி அம்மாவுடைய வெற்றி கூட்டணியுடைய வேட்பாளராக போட்டியிடக்கூடிய எனக்கு இரட்டை இலை தினத்திலே வாக்களிக்க வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். நம்முடைய அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற வாக்களிக்க வேண்டும் என்போடு கேட்டுக்கொள்கிறோம். நான் அதிகமாக இங்கு பேச வேண்டியதில்லை. இந்த தொகுதியிலே பல்வேறு திட்டங்களை நாம் நிறைவேற்றியிருக்கிறோம். சாலைகள், பாலங்கள், கூட்டுக்குண்டு திட்டம் என்று பல்வேறு திட்டங்கள். இந்த பாலக்காடு சாலையே இதுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னு தெரியும். இந்த சாலை அகலப்படுத்தப்பட்டு டிவைடர் வச்சு தடுத்து முழுமையாக விபத்துகளை குறைச்சிருக்கிறோம். இந்த சிந்தித்துக் கொண்டிருக்கின்ற மக்கள் நேசருக்கு இரட்டை இலை சின்னத்திலே வாக்குகளை தாருங்கள் என்று கேட்டு வருகின்றார். இதோ வெள்ளை மனமும் பால் மனம் மாறாத பிஞ்சு குழந்தைக்கு
அமைச்சர் அவர்களால் அரவணைத்து உச்சி முகந்து அந்த குழந்தையை ஆசீர்வதித்து தருகின்றார். இதோ நமது வெற்றி திருமகனுக்கு, வீர திருமகனுக்கு வெற்றி மாலை அணிவித்து நம்முடைய இந்த வட்ட செயலாளர் அன்பு சகோதரர் ஜெகன் அவர்களின் சார்பாக வெற்றி மாலை அணிவிக்க வருகின்றார். அதற்கு முன்பு மீண்டும் ஒரு பிஞ்சு குழந்தையை அன்போடு கொஞ்சி மகிழ்ந்து ஆசீர்வதித்துக் கொடுக்கின்றார்கள். மாபெரும் சபைதனில் நீ நடந்தால் நல்ல மாலைகள் விட வேண்டும், ஒரு மாற்று குறையாத மன்னவர் இவர் என்று போற்றி புகழ வேண்டும் என்னும் புரட்சி தலைவரின் பாடல் வரிகளுக்கொப்ப இதோ நமது வெற்றி திருமகனுக்கு வெற்றி மாலையை அணிவித்து நம்முடைய அன்பு சகோதரர்கள் தங்கள் ஆருயிர் அண்ணனுக்கு தங்கள் ஊடோடும் உயிரோடும் உள்ளத்தோடும் அதே போன்று வெற்றி மாலை, வீர மாலை நம்முடைய வீர திருமகனுக்கு, வெற்றி திருமகனுக்கு கொடுத்து தீய சக்தி